மாமா இங்க வந்திருக்க வால்பாறை வந்துட்டோம். இங்க எங்க போய் ஓட்டு போட்டீங்க? பார்ல இங்க பார்னா எங்க ஸ்டாலின் அண்ணனுக்கு போட்டோம். ஓ யானை இது அந்த மேரி ஃபீல். ஸோ கைஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். நம்ம தான் இன்னைக்கு இந்த ஒரு விரலால ஓட்டு போட்டு இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை யார் ஆளணும்னு முடிவெடுக்க போறோம். ஓ இது அந்த மேரி ஃபீல். நான் பண்றதெல்லாம் ஒர்க் இட். நான் சொன்ன அந்த கிரிக்கெட் தான். இவன் வந்து ஒரு யூடியூபர். அண்ட் இவன் பார்த்தீங்கன்னா மாமா அப்படிதான் உனக்கு கூப்பிடுவான். ஸோ வந்து இவன் வந்து தப்பா சொல்லலை, கிரிக்கெட் நம்ம ஸ்டைலில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படிதான். அண்ட் பார்த்தீங்கன்னா வால்பாறை மேலே ஏறிட்டு இருக்கும்போது கரெக்டாக அருள்மிகு ஸ்ரீ பாலாஜி டெம்பிள் இன்னும் 26 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு ஒரு போட் முன்னாடி ஒரு மினி பேக்கரி இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. என் பேர் சூர்யா. வால்பாறை பக்கத்துல இருக்க வால்பாறை போற வழியில அட்டகட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்க நாங்க வச்சிருக்க ஒரு கடை வந்து மினி பேக்கரி மாதிரி. அங்க வந்து மாங்காய், பைனாப்பிள், வெள்ளரி, அப்புறம் வாட்டர் மெலன் இருக்கு. அப்புறம் சோடா, லெமன் சோடா, ஜிஞ்சர் சோடா அதெல்லாம் இருக்கு. பெப்பர் சோடா இருக்கு. அப்புறம் டீ, காஃபி எல்லாமே இருக்கு. மறக்காம அதை வந்து விசிட் பண்ணுங்க. ஸோ கௌசி டீ ஸ்டால், இந்த கடையை மறக்காம பண்ணி பாருங்க. ஆக்சுவலி இப்ப இந்த கிரிக்கெட் சொன்னனால நாங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து 100 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இங்க வந்திருக்க வால்பாறை வந்துட்டோம். அண்ட் வால்பாறையில இவங்க வந்து இப்போ ஆக்சுவலி நல்லா தான் இருக்கு வால்பாறை. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இவனுக்கு 2 பேர் எத்தனை டைம் வந்திருக்கீங்க? 18-20 தடவை வந்திருப்போம். பீ மாதிரி ஒரு ட்ரெயின் கிட்டா, பீ மாதிரி குத்து நல்லா காது குத்து. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, நீயும் சொல்ற, நீ ஃபர்ஸ்ட் டைம் தானே? நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான். இத சொல்லடா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஃபர்ஸ்ட் டைம் தானே, எப்படி இருக்குன்னா இதுமே நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி இங்க நாங்க வந்து இப்ப எத்தனாவது ஹேர்பின் பெண்ட் ஏறி இருக்கோம்னா 43 கிரதே 40 தான். நான் குமார் அவசரப்பட்டிய இருக்கவே 40 வந்து இப்ப நான் என்ன 33 எவ்வளவோ. ஓகே, நாங்க அங்கதான் இருக்கோம். நல்லா இருக்கு இந்த இடம். போட்டோ எடுக்கிற கரடி நடமாடும் பகுதி. போட்டோ எடுக்கிற ஒரு டைம் நடவேன், சும்மா நட ஏதாவது பண்ணு. கரடி மாதிரி இருக்கு. இங்க இருக்கு. ஓ அடே ஆமாடா, ஓ யானை. அவ்வளவுதான். நாங்க இப்ப மேல வந்துட்டோம். ஸோ வந்து ஃபுல் மேல வந்துட்டோம் மாடா. இன்னும் இருக்கு. ஏன் இவ்வளவு க்ளோஸ் அப்ல வர்றீங்க? 13 கிலோமீட்டர். நீ 13 கிலோமீட்டர் இருக்கு. ஒன்று 13 கிலோமீட்டர் இருக்கு. பட் இங்க இருந்து வியூ பாயிண்ட் வந்து வேற லெவல்ல இருக்கு. இது ரெஸ்ட் ரூமு அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வியூ பாயிண்ட். அதனால நாங்க வந்து இங்க போட்டோ எடுத்துட்டு கிளம்ப போறோம். எப்படி இருக்கு எல்லாம் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எலெக்ஷன் வந்தாச்சு. நாங்க எல்லாருமே ஓட்டு போட்டோம். எல்லாருமே பட் டிஃப்ரெண்டா எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. பட் இது எதுவுமே நாங்க எந்த இதுக்கு கட்சிக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலி நாங்க இப்ப மேல போறோம். இந்த சந்தோஷத்தை கொண்டாடலாம் அப்படின்ட்டு இவன் தான் கூப்பிட்டோம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவனும் ஓட்டு போடுறான், நாங்க எல்லாருமே ஓட்டு போடுறோம். சஞ்சய் எப்படி இருக்கு இதெல்லாம்? நான் செகண்ட் டைம். நான் தேர்ட் டைம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. இவன் அங்கிள், அவன் தாத்தா. மேல வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் மேல போறோம். இன்னும் மேல போய் கண்டினியூ பண்றோம். வாங்க போலாம். ஆனா ஓட்டு போட்டீங்களா? போட்டாச்சுங்களா? நீங்க ஓட்டு போட்டீங்களா? நீங்க எங்க போய் ஓட்டு போட்டீங்க? பார்ல. இங்க பார்னா ஓ சரி. எல்லாம் வெற்றிகரமா போட்டீங்க.
சந்தோஷமா எங்க ஸ்டாலின் அண்ணனுக்கு போட்டோம். 2 பேருமே எங்க ஸ்டாலின் அண்ணனுக்கு போட்டோம். சொல்ல போனா இது நீங்க சொல்லக்கூடாது. அவளெல்லாம் சொல்லுவோம். ஓகே பாய் சொல்லிருங்க. பாய் அண்ணா இவரு பஸ்ஸுக்காரருக்கு பாய் சொல்றாரு. இதுக்கு பாய் சொன்ன ஐயா காட்டணும் போச்சா. சரி இதுக்கு பாய் சொல்லிருங்க. பாய் வந்து வால்பாறையில நாங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியல வந்தாச்சு. ஒரு கஃபேல ஒரு 4 ஃபில்டர் காஃபி வாங்கிட்டு பிஸ்கெட் வாங்கிட்டு உட்காந்துட்டோம். ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு நாங்க வந்து கீழே போயிட்டு ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகே எங்களுக்கு பாத்தீங்கன்னா டைம் ஆயிருச்சு. ஸோ டைம் 7 o'clock ஆயிருச்சு. இப்போ கிளம்புனா 9 o'clock போயிடலாமா? 1 மணி நேரத்துல நாங்க வந்துட்டோம். நான் 9 o'clock எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் 7 o'clock கிளம்பி 8 o'clock இங்கே வந்து நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய். ஏய் பாய். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.